அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கந்தரக்கோட்டை சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான தடயங்களிலே இன்னொன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கோயில் வீரக்குடி என்கிற கிராமத்திலே இருந்து கொண்டிருக்கிற அருகத்திருமேனி. ஒரு அருமையான ஆலமரம், அதனுடைய விழுதுகள் எல்லாம் இன்றைக்கு பூமியிலே விழுந்து அவைகளும் மரங்களாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஆள்போல் தழைத்து அருகுபோல் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சமணம் இன்றைக்கு இந்த பகுதிகளிலெல்லாம் அறியப்படாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் கருணை மனதை பிரமாதமாக வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிற அருள் கடாட்சத்தை அள்ளி தெளித்துக் கொண்டிருப்பவராக இருந்து கொண்டிருக்கிற அருகருடைய தோற்றத்தை இப்பொழுது நீங்கள் காணுகிறீர்கள். சற்றொப்ப 4.5 அடி உயரத்திலே இருந்து கொண்டிருக்கிற இந்த அருகத்திருமேனி பூமியிலிருந்து ஒரு 5.5 அடி உயரம் கூட இருப்பதற்கான சாத்தியங்களோடு 3 அடி அகலத்தோடு ஒரு அருகத்திருமேனிக்குரிய அத்துணை விதமான அம்சங்களோடும் காட்டப்பட்டிருக்கிறது. கமுக மரம் என்று சொல்லப்படுகிற அசோக மரம் முக்குடையினுடைய மேல் பகுதியிலே 6 சுருள்களாக இங்கே மிக அருமையாக காட்டப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து தேவர்கள் அங்கே பூமாரி பொழிகிற அந்த காட்சியையும் இங்கே சாமரதாரிகளாக அருகத்திருமேனிக்கு மேல்புறத்திலே 2 பேர் மிகவும் அருமையான அளவிலே இங்கே புடைப்பு சிற்பங்களாக காட்டப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தலைக்கு மேலே அரைவட்ட வடிவிலான பிரபாவலி மிக தெளிவாக தெரிகிற வகையிலேயும், அதேபோல் அவருடைய முதுகுக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற திண்டு அர்த்த பரியங்காசன கோலத்திலே அவர் அமைதியாக அருளை அள்ளி வீசிக்கொண்டிருக்கிற அருகத்திருமேனியாக ஒட்டுமொத்தமான புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பல்வேறு சமண தடயங்களிலும் அருகத்திருமேனிகளிலும் மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிற இந்த ஆலமரத்தினுடைய அடியிலே கோயில் வீரக்குடியிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த அருகர் வீரம், வீர சங்கம், மகாவீரர் என்கிற பெயர்களோடு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய இந்த கோயில் வீரக்குடி கிராமத்திற்கு வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது வாருங்கள், நீங்களும் ஒருமுறை இந்த அருகரை தரிசிக்க என உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.